அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அலைக்கும் அண்ட் கிரீட்டிங்ஸ் டு ஆல். கணக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி இதோ. தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர் யார்? இதற்குண்டான விடை இந்த கணக்கினுடைய முடிவில் சொல்கிறேன். வாங்க கணக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம். 2/5, 4/6, 7/3 எல்சிஎம் காண்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பின்ன எண்களில் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க. இதுக்கு ஃபார்முலா என்னங்க? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு மேலே எல்சிஎம் பை கீழே HCF. மேலே இருக்கிற எண்களுக்கு எல்சிஎம் எடுக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கு HCF எடுக்கணும். இப்போ 2, 4, 7க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா என்ன? பொதுவாக 3த்துக்கும் காமனாக ஒரு வாய்ப்பாடு இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, குறைஞ்சது 2க்கு இருக்குது. என்ன வாய்ப்பாடு? 2வது வாய்ப்பாடு எடுத்துக்கலாங்களா? 2 2 2 4 இந்த 7 அப்படியே வந்துடும். ஸோ 3த்துக்கும் பொதுவாகவும் இல்லை, 2த்துக்கும் குறைஞ்சது எந்த வாய்ப்பாடும் இல்லை. அதனால் நம்ம அப்படியே பிரிக்கலாம். 2 இன்ட்டு இந்த 2 இந்த 2 இன்ட்டு இந்த 7. ஸோ 2 4 4 7 28ங்கிறது எல்சிஎம். ஸோ எல்சிஎம் என்னங்க? 28 டிவைடட் பை. இப்போ HCF கண்டுபிடிக்கலாங்களா? கீழே இருக்கிற நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கும். 5 6 3 இதுக்கு HCF என்ன? 3த்துக்கும் காமனாக ஏதாவது வாய்ப்பாடு இருந்தால் அதுதான் HCF. 3த்துக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடு காமனாக இருக்கா பாருங்க. இல்லை, 1 தவிர வேற எந்த வாய்ப்பாடும் காமனாக இல்லை. அப்போது therefore HCF is equal to 1 இல்லைங்களா? அப்போ ஸோ ஆன்சர் 28/1. தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர் அப்புதி அடிகள். நன்றி, வணக்கம்.